ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதியில் டீ கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 3 நண்பர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு டீ கம்பெனியில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது ராமர் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 2 நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ராமர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 26 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த ராமர், இவருடைய தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் லட்சுமணன். இந்த இருவரும் இரட்டை சகோதரர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரியே இவங்க 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அப்படின்றனால இவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கலங்க. அந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை, அதாவது லோடு தூக்குறது, அந்த மாதிரி கூலி வேலை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்கள மாதிரி அதே கிராமத்தை சேர்ந்த வினோத் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்காரு. அவங்களும் இவங்க இருவரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே அந்த கிராமத்தை விட்டு வெளியே எங்கேயுமே போனதே கிடையாதுங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ராமருடைய சித்தப்பா ஒருத்தர் அவருடைய குடும்பத்தில் காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காக்காக பத்திரிக்கை கொடுக்குறக்காக இவங்களுடைய வீட்டுக்கு வராருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய வேலை என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சித்தப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்கங்க. இந்த பசங்க இந்த கிராமத்தை தாண்டி வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. உடனே அவங்களுடைய சித்தப்பா யோசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. இவருக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய நண்பர் சென்னையில் இருக்கிறாரு, அவருக்கு தெரிந்த ஒரு டீ கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, அந்த இடத்துக்கு போறீங்களாடா அப்படின்ற மாதிரி இந்த ராமரை லட்சுமணன் பார்த்து கேட்குறாங்க. உடனே அது என்ன, எந்த மாதிரி வேலை, அது எப்படி சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க. உடனே அவங்களுடைய சித்தப்பா ஃபோன் கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு இவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாருங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமாக இருக்காது, ரொம்ப வேலை நேரம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி 3 வேளை சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு தடவை கறி சோறு, தங்குறதுக்கு ரூம் வசதியோட கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை கேட்டுட்டு ராமன் மற்றும் லட்சுமணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நாங்கள் அந்த வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கோம், அதே மாதிரி என்னுடைய நண்பன் ஒருத்தர் வேலையே இல்லாமல் இருக்கிறான், அவனையும் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த டீ கம்பெனியோட ஓனர் ஃபோன் கால் மூலியமாக பேசி 3 பேருமே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க உறுதிப்படுத்துகிறாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ராமர், லட்சுமணன் மற்றும் உங்களுடைய நண்பர் வினோத் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருமே அந்த சென்னையில் இருக்கக்கூடிய டீ கம்பெனிக்கே போயிடறாங்கங்க. அப்படி அந்த டீ கம்பெனிக்கு போன பிறகு அந்த முதலாளி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இந்த 3 பேருமே. அப்படி அறிமுகமான பிறகு அவங்களுடைய முதலாளி ஒரு விஷயம் சொல்றாருங்க. அதை கேட்டுட்டு இந்த 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தங்குறதுக்கான ரூம் எல்லாமே ஃப்ரீ தான்ப்பா, அதே மாதிரி மாச சம்பளம் 10,000 ரூபா, போக போக அந்த சம்பளமே கூட கொடுத்துருவோம், உங்களுக்கான வேலை நேரமும் ரொம்ப கம்மி தான்ப்பா, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் பைக் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், அதை எடுத்துட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் டீ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் இந்த ரூமுக்கு வந்துடலாம். அதன் பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டீ பாய்லர் எல்லாமே ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் மறுபடியும் ரூமுக்கு வந்துடலாம். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரூமுக்கு வந்துடலாம்ப்பா, அவ்வளோதான் உங்களுடைய ஒதுக்கப்பட்ட நேரமே, இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் வேலை பார்க்க தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த டீ கம்பெனியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாளியோட சேர்த்து மொத்தம் 8 பேர் இருந்திருக்காங்க. டீ மாஸ்டர் 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 டீ மாஸ்டரில் ஒருத்தர் காலையிலேயே வெள்ளனமாக டீ போட்டுட்டு அவருடைய வேற வேலைக்கு கிளம்பி போயிரு வராங்க, பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னொரு டீ மாஸ்டர் அதே கம்பெனிலேயே தங்கியே இருந்திருப்பாங்க. அது போக இன்னும் 2 நபர்கள் இப்போ அந்த 3 பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 2 நபர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 நபர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமில் எக்ஸ்ட்ரா யாரும் தங்க முடியாது, அது ஒரு சின்ன ரூம் தாங்க. அதன் பிறகு இந்த 3 நபர்களும் சேர்ந்துட்டாங்க. மொத்தம் ஒரு 5 நபர்கள் டீயை கொண்டு போய் கொடுக்கறதுக்காகவே இந்த வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட சொல்லணும்னா இவங்களுடைய டீ கம்பெனி அமைந்திருக்க இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு 100 கம்பெனி இருந்திருக்குங்க. அந்த 100 கம்பெனியில் ஒரு 50 கம்பெனிக்கு தாங்க டீ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பிடிச்சி வச்சிருக்காரு இந்த கம்பெனியோட ஓனர். அதன் பிறகு நீங்க 3 பேர் இருக்கீங்க இல்லையா,
ஒரு 20 கம்பெனி வந்து ஒரு 2 பேர் பிரிச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 10 கம்பெனி வந்து இன்னொரு ஆள் வந்து பிரிச்சுக்கட்டும், அதன் பிறகு வந்து வேலை எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 10 கம்பெனி வந்து ஆர்டர் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதன் பிறகு இந்த 3 பேருமே அந்த முதலாளி கிட்ட பேசிட்டு இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கே போயிறாங்க. அப்படி இந்த 3 பேருமே அந்த டீ கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு 4 நாட்கள் கடந்திருக்குங்க. அதன் பிறகுமே வந்து அந்த டீ கம்பெனி எங்கெங்க இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து புரியவே இல்லை. சென்னைனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஏகப்பட்ட கம்பெனிகள் இடங்கள் வந்து ஒரே மாதிரியே இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து மட்டுப்படவே இல்லைங்க. அதன் பிறகு இங்கே ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2 நபர்கள் வந்து எல்லாருமே வந்து நல்லா பழகிருப்பாங்க இல்லையா, அவங்களே உங்களுக்கு வந்து கூட கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து எல்லா இடத்தையுமே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வேலையெல்லாம் செட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் தோராயமாக ஒரு நாள் நள்ளிரவு நேரம் ஒரு நடுநிசி ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ராமர் மற்றும் லட்சுமணன் இந்த வினோத் இந்த 3 பேரும் வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது இந்த ராமரை தவிர இந்த லட்சுமணன் பக்கத்தில் வந்து வினோத் படுத்திருக்காரு இல்லையா, அவங்க இருவருமே வந்து யாரோ எழுப்புற மாதிரி தெரியுது. உடனே டக்குன்னு முடிச்சு வந்து உட்காடுறாங்க. எதிர்ப்புறத்தில் யாருக்கான்னு பார்த்தா அந்த டீ மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரே தாங்க. அப்படி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்கப்பா, ராமர் வந்து தூங்கட்டும், நீங்கள் 2 பேரும் போய் ஒரு 2-3 லைன் பார்க்க வேண்டியிருக்குது, அதனால ஒரு 2:30 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா வந்து விடிய காலையில் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் நீங்கள் திரும்பி வந்து ரூமுக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு தாங்க அவங்க இருவருமே வந்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அது ஒரு நடுநிசி நேரம், அந்த சமயத்தில் நம்மளை எழுப்பி வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி அதிர்ச்சியா இருக்கும், அதே மாதிரி தாங்க இவங்களுமே வந்து அதிர்ச்சியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னங்கன்னா இந்நேரத்துல போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நடுராத்திரியில எப்படி இந்த நேரத்துல போய் நாங்க வேலைக்கு கிளம்புறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதன் பிறகு அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு நேரம் ஆனா என்னப்பா, நீங்க இந்த வேலைக்கு தானே வந்தீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சம்பளமே கூடும், நைட் ஷிஃப்ட் வந்து இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சென்னையில எல்லா கம்பெனியும் வந்து நிறைய திறந்துருக்கும், நீங்க போய் கொடுத்துருவாங்க, அந்த கம்பெனி எங்கெங்க இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருவோம், நீங்க காலையில போனீங்க இல்லையா அதே இடத்துக்கு தான் போறீங்க, வேற எங்கேயும் போக போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இருவருமே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ராமர் வந்து தூங்கட்டும், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம், கம்பெனிக்கு வேலை சேர்ந்துட்டோம், நம்ம இதை பார்த்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு உங்களோட பைக் எடுத்துட்டு இந்த டீ பாயிலர் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நெருங்கி போயிட்டாங்க. அப்படி இந்த லட்சுமணனும் வினோத்தும் வெளியே கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கலந்துருக்குங்க. தோராயமாக ஒரு 3 மணி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் இந்த ராமர்ன்றவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, திடீர்னு அவருடைய கையில வந்து யாரோ உருகுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. தூக்கத்தில் யாரோ உருகுறமா இருக்குது அப்படின்றால வந்து அதை பெருசாக எடுத்துக்கலங்க. அதன் பிறகு அவருடைய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாரோ அவர் வந்து தொடக்கூடாத இடத்துல எல்லாம் டச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே தூக்கத்துலேருந்து டக்குன்னு முடிக்கிறாருங்க. ஒருவேளை நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் பக்கத்தில் படுத்துருக்காங்க இல்லையா, நம்மளோட தம்பியாக இருக்கும் இல்லை நம்மளுடைய நண்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிருக்காரு. ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது. இது பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து மிரண்டு போயிட்டாருங்க. யாருமே இல்லை, அப்போ நம்மளுடைய கையிலேயே வந்து உருகுனது யாரு, நம்மளை டச் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து புரியவே இல்லை. அதனால என்ன பண்ணுறாருன்னா பயத்தோட நடுக்கத்தோட கீழே இறங்கி போய் அந்த டீ மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவர்கிட்டயே போய் கேட்குறாருங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இருவருமே வந்து லைனுக்கு போயிருக்காங்கப்பா, நீ போய் தூங்கு, காலையில் ஒரு 6 மணிக்குள்ளேலாம் வந்துடுவாங்க, எதுக்கும் பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த ராமர் வந்து மறுபடியும் அவருடைய ரூமுக்கே வந்துடுறாருங்க. வந்த பிறகு அவருக்கு தூக்கமே வரல. இவங்க இருவருமே வந்து வெளியே போயிட்டாங்க, இந்நேரத்தில் போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரூம்குள்ளே ஏற்கனவே வேற அம்மானிசமாக நடந்துச்சு இல்லையா, அதனால் பயந்துக்கிட்டு அந்த மொட்டை மாடிக்கே ஏறி போயிட்டாருங்க. அப்படி மொட்டை மாடிக்கே ஏறி போயிட்டு செல்ல நோண்டிகிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணியே கடந்துருச்சு. அந்த சமயத்தில் அவங்களுடைய 2 நண்பர்களுமே வந்து அவங்களுடைய இந்த ரூமுக்கே வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி தூங்காமல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கடா போனீங்க, கீழே போய் மாஸ்டர் கேட்டால் லைனுக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே அவங்க இருவருமே வந்து கோபத்தோட சொல்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தோம்டா, திடீர்னு இருந்தாலும் எங்களை எழுப்பி வந்து இந்த மாதிரி லைனுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், கடுப்பாயிடுச்சு, இருந்தாலுமே வந்து சம்பளம் கூட கொடுப்போம் அப்படின்னு சொன்னனால வந்து நாங்கள் 2 பேரும் போயிட்டோம்டா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய நண்பர் இந்த ராமர் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பி அவருடைய நண்பர்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட கையிலேயே யாரோ உருணமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் யாரோ என்னை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டு இந்த இருவருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க செய்கிறாங்க. உன் கையிலேயே உருவது வேற யாரா இருக்காதுரா, இந்த மாஸ்டர் இருக்கா இல்லையா டீ மாஸ்டர், அவராத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசுறாங்க. உடனே இந்த ராமருமே வந்து கிண்டலாக பேசுறாரு, கோபத்தோட கலந்து பேசுறாரு. உங்களுடைய கையிலேயே உருவனாதாண்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அன்றைய பொழுது வந்து அப்படி சாதாரணமாக விட்டுறாங்க. அதன் பிறகு உங்களுடைய வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அன்றைய இரவு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ராமர் மற்றும் லட்சுமணன் அவங்களுடைய நண்பர் வினோத் இந்த 3 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு டீ மாஸ்டர் கீழே இருந்து மேலே ஏறி வந்தவர் வந்து சத்தமாக பேசாதீங்களா,
என்னடா நொய் நொயின்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆங்காரமாக பேசியிருக்காரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே வினோத்துக்கு வந்து பயங்கரமாக கோந்துச்சுங்க. என்னையாவது சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன குடிச்சுக்கிட்டா இருக்கிறோம், தேவையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோன்னா மண்டையோட சொல்லி ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோட பேசியிருக்காரு. இதை கேட்டதும் மாஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாருங்க. அதன் பிறகு இவங்க 3 பேரும் வந்து கீழே இறங்கி வர சொல்கிறாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஓனர் வந்து சத்தம் போட்டாருங்க. இப்படிலாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, சுற்றி முற்றி நிறைய வீடுகள் இருக்குது, எல்லாரும் குடும்பமாக இருக்கிறாங்க, அதுக்காண்டி தான் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட கோவப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி இவங்க 3 பேரும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. குறிப்பாகவே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த மாஸ்டருக்கு இவங்களுக்கு வந்து ஆகவே இல்லைங்க. அவர் எப்போவுமே சுடுன்னு தான் பேசுவாராங்க. குளிக்க பொறியாண்டு கேட்குற அந்த வார்த்தையை கூட டேய் நீ இன்னும் குளிக்க போலையாடா அப்படின்ற மாதிரி ஒரு அங்காரமாக தாங்க கத்துவார். அதனாலே அவர் வந்து யாருக்குமே பிடிக்காதாங்க. ஏற்கனவே ஒரு 2 நபர்கள் வேலை வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே வந்து இந்த மாஸ்டர் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்களாங்க, கெட்ட வார்த்தையை திட்டிகிட்டு இருப்பாங்களாம். அப்படியே அவரை பற்றி பேசிகிட்டே வந்து அன்றைய இரவு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் அதே மாதிரியே முன்றைய நாள் வந்து இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு 2 மணி ஒரு 2:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த டீ மாஸ்டர் வந்து மேலே ஏறி வராருங்க. அப்படி மேலே ஏறி வரவர் வந்து யாரை எழுப்புறாரு பார்த்தீங்கன்னா ராமரை தாங்க எழுப்புறாரு. தம்பி நீ இன்னைக்கு லைனு போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே ராமர் வந்து கோபத்தோட சொல்கிறாரு, நேற்று ஒரு நாள் தான் சொன்னீங்க, இப்போ இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து 10,000 பேசியிருக்குது, ஆனால் உங்களுக்கு 15,000 கொடுக்குறதுக்காக உங்கள் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சம்பளமே கூட வரும், நான் சொல்கிற மட்டும் நீங்கள் கேளு அப்படின்ட்டு இருக்காரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ராமருக்கு வந்து என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலங்க. திடீர்னு தனியாக நம்மளை லைன் போக சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு அவருடைய நண்பர் பக்கத்தில் வினோத் படுத்திருக்காரு இல்லையா, அவர் எழுப்பி டே தனியாக போகிறதுக்கு பயமா இருக்குடா, அதனால நீ என் கூட வாடா அப்படின்ற மாதிரி வற்புறுத்திருக்காருங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய நண்பர் வந்து சரி இவன் வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுறான்ல, நம்மளும் கூட போவோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கிளம்பி அவருடைய அந்த லட்சுமணன் இருக்கார் இல்லையா ராமருடைய தம்பி, அவர் மட்டும் படுக்க வச்சுட்டு இவங்க இருவருமே வந்துட்டு அந்த டீ கம்பெனிக்கு போய் ஆர்டர் முடிச்சு விட்டாலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த லட்சுமணன் மட்டும் தானே அந்த ரூமில் வந்து படுத்திருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய மேலே வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. முந்தைய நாள் ராமருக்கு தெரிஞ்சு அதே மாதிரியே அதையுமே அவர் வந்து பெருசாகவே எடுத்துக்கலங்க. நல்லா தூங்கக்கூடிய ஒரு நபர் தான், யார் இடையில வந்து எழுப்புனா கூட வந்து எந்திரிக்கவே மாட்டாருங்க. அந்த சமயத்தில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே முதல் நாள் வந்து நம்மளுடைய தூக்கமே கெட்டு போயிடுச்சு, நம்ம எந்திரிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருடைய பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த கையிலையெல்லாம் உருவி வந்து தொடக்கூடாத இடத்துல டச் பண்ணுற மாதிரி வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு வந்து தூக்கத்திலிருந்து இப்படி அரை மயக்கத்தில் வந்து இப்படி முடிச்சு பார்க்குறாருங்க. அவர் பக்கத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஒரு பையன் மாதிரி தாங்க தெரியுது, சமண கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இவர் வந்து டச் பண்ணுற மாதிரி தெரியுது. யார் இந்த பையன், நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்குமோ இல்லை நம்மளுடைய அண்ணனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பையனை வந்து டேய் கையடுறா என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து தட்டி விட்டுருக்காருங்க. மறுபடியும் அந்த பையன் வந்து திரும்ப வந்து இவர் மேலே வந்து இப்படி டச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல தூக்கத்துக்கு எடுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கை வச்சிருக்காருங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே அவருடைய முகம் வந்து கோரமான தோற்றத்தில் வந்து மாற ஆரம்பிச்சிருக்குது. மங்களாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தோட முகத்தோற்றம் வந்து கருன்னு ஒரு கரிய உருவமா வந்து ஆக்ரோஷமா மாறிச்சுனா இருக்கும், அந்த மாதிரி மாற ஆரம்பிக்குங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய உடம்பை போட்டு கில்ல ஆரம்பிச்சிருக்குது. டக்குன்னு வந்து தூக்கத்துல வந்து எந்திரிக்கலாம் ட்ரை பண்றாருங்க, ஆனா இவரால் எந்திரிக்கவே முடியல. படுத்துக்கிட்டே கையெல்லாம் அப்படி வந்து இப்படி நேரம் வச்சுட்டா இருக்கும், அந்த மாதிரி வந்து அசைய முடியாம கிடந்திருக்காரு. ஒரு கடத்துல வந்து வலுக்கட்டாயமா வந்து டக்குன்னு எந்திரிச்சிருக்காருங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து உத்து பாக்குறாருங்க. அந்த இடத்துல நிக்கிற யாருன்னு பார்த்தா ஒரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் தாங்க. அந்த கரிய உருவத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது இவங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அப்படின்றது. அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல நடந்து இவங்களுடைய கதவை மூடி இருக்கு இல்லையா, அந்த கதவை இப்படி மூடினதோடு இப்படி வெளியே போயிருக்காங்க. இதை பார்த்தது ஒரு மிரண்டு போய் எந்திரிக்கிறாரு. என்னடா அது சாதாரணமாக அந்த ரூம் கதவை வந்து மூடி இருக்குது, அதை விட்டு வெளியே போகிறானே, அப்போ இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அந்த ரூம் கதவை திறந்து இப்படி வெளியே எட்டி பார்க்குறாங்க. வெளியே எட்டி பார்த்தா அந்த உருவம் வந்து அப்படி மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு இருக்குங்க. வெளியே நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு பைய அப்படி பக்கத்துலேயே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த உருவம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அந்த ரூமோட மொட்டை மாடி, அந்த மாடிப்படியில் தாங்க அப்படியே சர்ன்னு ஏறி போகுது. அது நடந்து போகிறப்பே தெரிஞ்சிச்சுங்க இது வந்து மனிதனே கிடையாது, இது ஒரு ஆன்மா அப்படின்றது. ஏன்னா வந்து ஒரு மனிதன் சாதாரண நடந்து போனான்னா படிக்கட்டில் 8 வச்சு நடக்கணும். ஆனால் இந்த உருவம் வந்து என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்படி மேலே அப்படி இப்படியே ஏற மாதிரி ஏறி இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. அடுத்த நிமிஷமே இது வந்து ஆன்மா அப்படின்றது தெரிஞ்ச உடனே வந்து இவருக்கு நடுங்கி போயிட்டாருங்க. அதன் பிறகு அந்த ஆன்மா எங்கே போகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. இப்படி மொட்டை மாடிக்கு போனது வந்து திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரிலங்க, டிசப்பியர் ஆன மாதிரி காணாமே போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து இவருக்கு வந்து தூக்கமே வரலங்க. கீழே ரூமுக்கு போகிறதுக்கும் பயம், மொட்டை மாடியில் இருக்கிறதுக்கும் பயம் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய டீ கம்பெனி இருக்கு இல்லையா, படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய வெளியே சிட்டி பகுதியில் வந்து வந்துட்டாருங்க.
அதன் பிறகு வந்து விடிய விடிய காத்துட்டே இருந்திருக்காங்க அவங்களுடைய நண்பர்கள் வந்து எப்போ வெளியே போனவங்க வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு தாங்க வந்து வராங்க. வந்த பிறகு இவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. உடனே அவருடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, அதாவது ராமர், அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று நான் சொன்னப்போ வந்து கிண்டல் பண்ணல, இப்போ உன்னுடைய கையில வந்து உருகிடுச்சா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இவங்க இருவருமே வந்து நம்பிட்டாங்க. ஆனா வினோத் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. என்னடா பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, நாளைக்கு வேணா நான் தனியா தூங்குறேன், நீங்க 2 பேரும் மட்டும் லைனுக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக வந்து நைட்டு வந்து ஷிஃப்ட் போகணும் அப்படின்ற மாதிரி லைன் எந்த ஒரு வேலையும் வரவே இல்லைங்க. அதன் பிறகு ஒரு 2 நாட்கள் கடந்த பிறகு தாங்க வந்து இந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, டீ மாஸ்டர், அதே மாதிரி நடுராத்திரி வந்து இவங்க வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்புன உடனே வந்து ராமரும் லட்சுமணனும் நாங்கள் 2 லைன் போயிட்டோம்டா, நீ தான் அன்னைக்கு அவ்வளோ தைரியமா பேசினல, நீ படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த எக்ஸல் பைக் எடுத்துக்கிட்டு அந்த டீ பாய்லரையும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படி போன பிறகு இந்த வினோத் அப்படின்றவர் வந்து தனியாக தாங்க தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட கடந்திருக்காதுங்க. அந்த சமயத்தில் வந்து இவருடைய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு மாஸ்டர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. அப்படி அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, தம்பி முதல்ல நீ எந்திரா, மேலே ஓனர் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே இந்த வினோத் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா, என்னடா இது இந்நேரத்தில் போய் நம்மளையும் எழுப்புறாங்க, ஏற்கனவே ஒரு 2 பேர் வந்து லைனுக்கு போயிட்டாங்க, நம்மளையும் வந்து எழுப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காராருங்க. எந்திரிச்சக்கப்புறம் அந்த இடத்த வந்து உத்து பார்க்குறாருங்க. அந்த மாஸ்டர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மாஸ்டரே காணாம். ஒருவேளை சொல்லிட்டு போயிட்டார் போல, நம்ம மாடிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து தனியாக நடந்து வந்து அந்த மாடிக்கு உச்சிக்கு போறாருங்க. அப்படி உச்சிக்கு போய் பார்க்குறாருங்க, சுற்றி முற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, யாருமே காணா. என்னடா அது யாருமே காணா, ஓனர் இங்கே தானே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க, அப்புறம் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி சுற்றி தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஒருவேளை ஓனர் வந்து கீழே இருப்பார் போல, நம்ம கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்காருங்க. அப்படி படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்கும்பொழுதே இவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படிக்கட்டோட மூளை எஜ்ஜு பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கருன்னு ஒரு கரிய உருவங்க அப்படியே வந்து கூனி குருவி போன மாதிரி அப்படியே விகாரமான தோட்டத்தோட உட்காந்துருக்குங்க. இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து அடுத்த நிமிஷமே அந்த படிக்கட்டு கீழே வந்து ஒரு திட்டுமா இருக்கும் இல்லையா, அந்த திட்டுக்கிட்டே விழுந்திருக்காரு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அதே இடத்துல அந்த கரிய உருண்டு அப்படியே வந்து உட்காந்துருக்குது. இதை பார்த்தது வந்து இவருக்கு மயக்கமே வந்துருச்சுங்க. அப்படி மயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தாங்க வந்து அங்கனக்குள்ளாயே ஆள் வராங்க. ஆள் வந்து இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி படுத்து கிடக்குற அப்படின்ட்டு இவர் வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பினோன்னு இவர் நடந்த எல்லா சத்தியுமே சொல்றாருங்க. அந்த மாஸ்டர் கிட்ட தான் சொல்றாரு. ஆனால் அவர் வந்து ஏற்றுக்கவே இல்லைங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நீ முதல்ல வந்து தூக்கத்துலேருந்து நடக்கிற வியாதி இருக்கும் போல, அதனால உன்னுடைய ரூம்க்கே போடா அப்படின்ற மாதிரி வந்து திட்டி ரூம்க்கே அனுப்பிச்சு வச்சுறாங்க. அதன் பிறகு இந்த வினோத் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே, காலையில் வந்து நம்மளுடைய பசங்க வந்துட்டோம், அவங்ககிட்டே நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி காலையில் விடிஞ்ச பிறகு வந்து அவங்களுடைய வெளியே போனாங்களே 2 நண்பர்கள், அவங்க எல்லாருமே வந்து ரூமுக்கே வந்துடுறாங்கங்க. அப்படி ரூமுக்கு வந்த பிறகு இவருக்கு நடந்த அனுபவத்தை வந்து அப்படியே சொல்றாரு. இதை கேட்ட அந்த இருவருமே வந்து அதே மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. நம்ம சொல்றப்ப இவன் நம்பவே இல்லைல்ல, இவனே கண்கூட பார்த்துட்டான்ல, நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம், காலையில் போய் ரூம் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஓனர்ட்டே போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தோராயமாக ஒரு 11 மணிக்கு வந்து அந்த ஓனர் இருக்காரு இல்லையா, டீ கம்பெனியோட ஓனர், அவர் வந்து லைனுக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க போய்கிட்டு நாங்கள் கம்பெனிக்கு லைனுக்கு போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ரூமை மாற்றி கொடுங்க, எங்களால் அந்த ரூமில் வந்து இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஓனர் வந்து கோபத்தோட சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எப்பவுமே 10:30 போய் ஆகணும்டா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அங்கே கம்பெனியில் எல்லாருமே ஃபோன் போட்டு திட்டிட்டு இருக்காங்க, நீ முதல்ல வேலையை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே திட்டி அந்த கம்பெனிக்கு ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே முடிச்சுட்டு வர சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாருங்க. அப்படி வெளியே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஆர்டர்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி வரலான்னு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 2 நபர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சந்திக்கிறாங்கங்க. அந்த 2 நபர்கள்கிட்ட வந்து இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ரூமில் என்னதான் இருக்குது, நாங்கள் போனாவே வந்து பயமாக இருக்குது, எங்களால் அந்த ரூமில் இருக்கவே முடியல, அப்படி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்ட பிறகு அந்த 2 நண்பர்களுமே வந்து மூடி மறைக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் 2 பேராக இருக்கோம் அப்படின்றனால வந்து எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3 பேராக இருக்கீங்கன்றனால அந்த இடம் பத்தாது, அதனால இந்த பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்க, வேற ரூம் மாற்ற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த 2 நபர்களும் பேசிட்டு போன பிறகு அவங்க வண்டி எடுத்து கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வண்டி நிப்பாட்டுற சத்தம் கேட்குது. யாரான்னு சொல்லிட்டு எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு நபர் வந்து ஓடி வர்றாரு உங்க பக்கத்துலேயே. அந்த நபருக்கு வந்து தோராயமாக ஒரு 28 வயசு இருந்திருக்குங்க. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே கம்பெனியில் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து வேலை பார்த்து விடுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக தான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் வந்து நிப்பாட்டி இருக்காரமா அந்த வேலையை விட்டு. அவர் வந்து இவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செட் ஆகாதுப்பா, இது வந்து வயசு கூட உள்ளவங்க பார்க்க வேண்டிய வேலை,
உங்களுக்கு வந்து இளம் வயசு, அதனால சென்னையில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி வேலையில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கப்பா, இது கொஞ்சம் ஆபத்தான வேலை, வண்டியிலே நீங்கள் அடிக்கடி போயிட்டு இருக்கீங்க இல்லையா ரோட்டில், அதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே இவங்க இந்த 3 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்கண்ணா நாங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம், சம்பளம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம், அது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த ரூமில் வந்து எங்களால் இருக்கவே முடியல, ஏதோ ஒரு அமானுஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த எதிர்ப்புல கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அப்படி வேர்த்து விடவடக்கு அப்படி நிக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்னாச்சு நீங்களும் சொல்ல மாட்டீங்க, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா அந்த ரூம்ல இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது வரைக்கும் நான் அங்கதான் இருந்திருக்கேன், அப்படிலாம் எந்த இதுவுமே எனக்கு நடந்தது இல்லை, என்னைய ஆள விடுங்கப்பா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விருட்டு நடந்து போயிட்டு இருக்காருங்க. இவர் செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு இந்த 3 நபர்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க. முதல்ல போனோடனே நம்ம ரூமை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவோம்டா, அப்படி சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வேலையை விட்டு நின்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த டீ கம்பெனிக்கே போறாங்க. அப்படி போன பிறகு அவங்களுடைய ஓனர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வேற ஒரு ரூம் ஒதுக்கித்தாங்க, இந்த ரூம் வந்து எங்களுக்கு செட் ஆகலை, எங்களால் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனால் இதை கேட்ட ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வந்து நீங்கள் போருங்கப்பா, அதே மாதிரி வந்து நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் பொறுமையாக வந்து உங்களுடைய ரூம்க்கே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் இந்த 3 நபர்கள் வந்து ஒரு முடிவோட தாங்க வந்திருக்காங்க, நீங்கள் ரூம் வந்து ஒதுக்கி தரலைன்னா நாங்கள் வேலையை விட்டே நின்றோம் அப்படின்னு இருக்காரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டீ மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து விருட்டுன்னு பேசுறாருங்க. நீங்க வேலையை நின்றா நின்றுக்கோங்கடா, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, இந்த வேலைக்கு வர்றதுக்கு எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, ஆனா உங்களுடைய சம்பளம் வந்து நாங்க தரமாட்டோம்டா, இத்தனை நீங்க வேலை பார்த்தீங்களா, அந்த காசை நீங்க இழந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட இந்த 3 நபர்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம நிக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க நம்ம இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம்னா அந்த காசு வந்து நமக்கு தரமாட்டாங்களே, அதனால பல்ல கடிச்சிட்டு ஒரு மாசமாவது ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இவங்களுடைய ரூமுக்கே போறாங்க. அன்றைய இரவு நடந்ததாங்க அமானுஷத்தோட உச்சக்கட்டம் சொல்லலாம். அப்படி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து சொல்லிட்டாருங்க, இன்னைக்கு லைன் கிடையாது, அதனால வந்து நீங்க நாளைக்கு இப்ப நாளை கழிச்சு பாத்துக்கலாம், ஏன்னா அன்றைய இரவு வந்து சனிக்கிழமை இரவுங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தான், நீங்க வந்து திங்கக்கிழமை லைன் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து லீவுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இந்த 3 நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு வாங்கிட்டு இந்த சரக்குக்கு சைடிஸ் எல்லாமே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரி ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல இந்த ராமர் படுத்திருக்காரு இல்லையா, அவர் படுத்திருக்க பக்கத்திலேயே வந்துட்டு யாரோ ஒரு நபர் வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. உடனே வந்து தூக்கத்துல இருந்து முழிக்கிறாருங்க. முழிச்சு பார்த்தா அவர் பக்கத்துல ஏற்கனவே பார்த்தாரு இல்லையா, கருன்னு ஒரு கரிய உருவம், ஒரு பையன் மாதிரி உட்காந்துருப்பாரு இல்லையா, அதே உருவம் தாங்க உட்காந்துக்கிட்டு இவரை பார்த்துட்டு தடவிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே வந்து இவர் பேசி கத்தி சத்தம் பண்ணலான்னு பாக்குறாரு, ஆனா இவரால் வாயவே திறக்க முடியல, வாய் எல்லாமே கட்டி போட்ட மாதிரி இருக்குது. உடனே பக்கத்துல படுத்திருந்த 2 நண்பர்களை வந்து கூப்பிடலான்னு ட்ரை பண்றாரு, எதுவுமே பண்ண முடியல. அந்த சமயத்துல அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இவருடைய நெஞ்சு மேலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்திருக்குங்க. அமுக்கிறது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வந்து ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. அதை மீறி இவரால் எதுவுமே பண்ணவே முடியலைங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இவங்களுடைய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தென்காசி தாங்க. அதனால இவங்களுடைய குலதெய்வமான சுடலை மாலனை வேண்டிக்கிட்டு நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அடுத்த செகண்டே அந்த கரிய உருவம் வந்து அப்படி டிசப்பியர் ஆன மாதிரி போயிருக்குங்க. உடனே டக்குன்னு தூக்கத்துல இருந்து முடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல படுத்திருந்த இவருடைய தம்பி லட்சுமணனும் வினோத்தும் வந்து எதிர்த்து உட்காந்துட்டாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கதறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்றாருங்க. சொன்ன உடனே இவங்க எல்லாருமே கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த ராமர் வந்து என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல நான் இந்த கம்பெனில இருக்க மாட்டேன்டா, எனக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, காலையில எந்திரிச்சோன்னே என்னுடைய ஊருக்கே ஓடுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு காலையில எந்திரிச்ச பிறகு அவருடைய பேக் எடுத்துட்டு அவருடைய ஊருக்கே கிளம்பி போறாருங்க. அப்படி கிளம்பி போகும்பொழுது அவங்களுடைய 2 பேரையும் வந்து கூப்பிடாங்க செஞ்சிருக்காரு. ஆனா இருவருமே வந்து ஒரு முடிவோட இருக்காங்க, நம்ம எப்படியாவது இந்த 1 மாசம் சம்பளத்தையாவது நம்ம வாங்கிட்டு வந்துடணும், அதுவரை வந்து நம்ம கிளம்பவே கூடாது அப்படின்றக்காக வந்து உறுதியா இருந்திருக்காங்க. அதனால இவர் ஒருத்தர் மட்டும் வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த முதலாளி இருக்காரு இல்லையா, டீ கம்பெனியோட ஓனர், அவர்கிட்டயுமே பேசிட்டாங்க. பேசின பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா, நீங்க ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமா அவங்க வந்து தூக்கமே இல்லாம அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. சென்னையில நிறைய இடத்துல வந்து கொசு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும், ஆனா அந்த கொசு கூட உங்களுக்கு வந்து பிரச்சனையே தரலங்க. அந்த ரூம்ல வந்து தூங்கவே முடியல அப்படின்றத வந்து உங்களுக்கு பெரிய பயமே. ஒரு ஆள் வந்து தூங்கினாருன்னா இன்னொரு ஆள் வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணி யார் எது வராங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு 2 பேருக்குமே பயமா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுடைய மொட்டை மாடிக்கு வந்துட்டு தூங்காமே அப்படி முடிச்சுட்டே தான் கிடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கடந்துருச்சு, நம்ம இப்பயுமே வந்து ரூம் மாற்றி தரலையே அப்படின்ற மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டீ மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்ககிட்ட வந்து சண்டைக்கு வராருங்க. நீங்க என்னடா திடீர் வந்து ரூமா மாத்திட்டு இருக்கீங்க, அதான் ஒருத்தன் போயிட்டான்ல, நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க, 2 பேருக்கு அவ்வளவு பெரிய ரூம் கொடுத்து அதுக்கு வாடகை கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீங்க வாடகை கொடுத்து பாருங்க அப்ப தெரியும், அசால்ட்டால ரூமை மாற்ற முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த வினோத் வந்து கடுங்கோவங்க,
ஏற்கனவே இந்த டீம் மாஸ்டருக்கும் இந்த வினோத்துக்கும் ஆகவே ஆகாது. மறுபடியும் இப்படி சொல்றாருன்றோடனே வந்து அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போயிட்டாருங்க. ஒழுங்கு மரியாதையா பேசியா, வாயெல்லாம் உடச்சு விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டதும் அந்த டீ கம்பெனியோட ஓனர் வந்து இவங்களை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. சின்ன பையன் மாதிரி பேசுங்கடா, ஏன்டா அப்படி வந்து கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு வந்து வினோத் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் வந்து நாங்க அந்த ரூம்ல வந்து கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கோம், நைட்டு பூரா தூக்கமே இல்லாம வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கோங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், வேணும்னா இந்த டீ மாஸ்டர் வந்து ஒரு நாள் வந்து படுக்க சொல்லுங்க, அப்படி ஒரு நாள் மட்டும் நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிட்டாருன்னா இந்த கம்பெனி விட்டு நாங்க போகவே மாட்டோம், அந்த ரூமுமே வந்து நாங்க இருந்துக்கிறோம், வேற எந்த ரூமும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆணித்தரமா சொல்லிடுறாருங்க. அதன் பிறகு அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இந்த டீ மாஸ்டர் பார்த்து சொல்றாருங்க, நீ ஒரு நாள் இந்த ரூம்ல வந்து தூக்கி காட்டு, அப்பதான் நீ வந்து நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே இந்த டீ மாஸ்டர் வந்து பதறி போயிட்டாரு. என்னாலலாம் தூங்க முடியாது, இந்த சின்ன பையன் சொல்றாங்கன்றக்காண்டியா என்னை தூங்க சொல்றீங்க, நாளா போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல இந்த கம்பெனியோட ஓனரே வந்து அந்த டீ மாஸ்டர் வந்து சம்மதிக்க வைக்கிறாரு. நீ ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு வந்து தூங்குயா, தூங்குனா வந்து எந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாருங்க அந்த ரூம்க்கே. அன்றைய இரவு வந்து இந்த டீ மாஸ்டர் வந்து அந்த ரூம்ல தாங்க தூங்குறதுக்காக வந்து போயிட்டாரு. இந்த 2 நபர்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய டீ மாஸ்டர் தூங்குவார் இல்லையா, அந்த ரூமுக்கு போகலங்க, இவங்க வந்து மொட்டை மாடியிலே காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆள் எப்போ எந்திரிச்சு அலையர் அடிச்சுட்டு வருவான், அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து காத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டீ மாஸ்டர் அந்த ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி கூட தாண்டி இருக்காதுங்க. அந்த சமயத்தை திடீர்னு யாரோ ஐயோ அம்மான்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அதை சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டக்குன்னு வந்து படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அதே மாதிரி பக்கத்தில் ரூமில் வந்து ஒரு 2 நபர்கள் தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து கதவை திறந்துட்டாங்க. அப்படி திறந்து பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து பயங்கர அதிர்ச்சி. அந்த டீ மாஸ்டர் இருக்காரு இல்லையா, வெறும் அன்றாயிரோட ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு வந்து இப்படி தடன்னு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. சுற்றி இருக்க நபர்கள் பூரா வந்து அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்கங்க. நடுராத்திரியில் அந்த கம்பெனியை தாண்டி இப்படி வெளியே ரோடு வீதி இருக்கு இல்லையா, அந்த வீதியிலே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய 10-20 நாய்கள் மொத்தமாக வந்துட்டு இவர் வந்து கடிக்கிற மாதிரி துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. தடன்னு கீழே விழுந்து சகதி இல்லைன்னா புரண்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து மல்லாக்கா கவுந்துட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்தில் அந்த நாய்கள் எல்லாமே விரட்டிட்டு அந்த கம்பெனி ஓனர் வந்து பக்கத்தில் நெருங்கி போயிட்டு அந்த டீ மாஸ்டர்கிட்ட வந்து எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஓன் அழுதுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கார் இல்லையா, சப்புன்னு அவர் டீ மாஸ்டரோட கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிடறாருங்க. அரைஞ்ச பிறகு வந்து அவர் இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காரு. அப்படி மாறின பிறகு அவர் வந்து கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு இந்த 3-4 பசங்களும் சேர்ந்துட்டு அந்த இடத்துக்கிட்டே வந்து பக்கத்தில் அவங்க கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டீ மாஸ்டர் வந்து ஏதோ சொல்ல வராரு. ஆனால் அந்த கம்பெனி ஓனர் வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும், நீ கம்முன்னு போ அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டு அவர் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த வினோத் மற்றும் லட்சுமணன் வந்து அந்த கம்பெனியோட ஓனரை போய் பார்த்து பேசலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் தான் எவ்வளோ சொன்னோம்ல, நீங்கள் தான் நம்பவே கிடையாது, அவர்னாலே இருக்க முடியல அப்படின்னா நாங்கள் சின்ன பசங்க எங்களால் எப்படி இருக்க முடியும், தயவு செஞ்சு ரூமை மாற்றிட்டாங்க, இல்லைன்னா அந்த 1 மாதத்தோட நாங்கள் வேலையை விட்டு நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த கம்பெனி ஓனருமே வந்து உங்களுக்கு ஏற்றுட்டு தாங்க பேசுகிறாரு. இன்னும் ஒரு 3-4 நாட்கள் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கம்பெனி மட்டும் நீங்கள் வந்து விலைக்கு போயிடாங்க, உங்களுக்கு சம்பளம் அடிக்கடி நான் ஏற்றி கூட தரேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து கன்வென்ஸ் பண்ணி இவங்க வந்து மேலே அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த வினோத் மற்றும் லட்சுமணன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரூம் மாற்றிடுவாங்கன்ட்டு. ஆனால் அவங்களுடைய ஓனர் வந்து வேறு ரூமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களே கடந்துருச்சுங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சம்பளமே வந்துச்சுடா, இன்னொரு தடவை நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அது 1 மாதம் கணக்காயிரும், அதனால் நம்ம வேலைக்கு விட்டுருவோம்டா, நம்மளுடைய ஊருக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் எப்பயும் போல வேலைக்கு போய் லைன் போய் முடிச்சுட்டு சாயங்காலம் நம்மளுடைய பேக்கை தூக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி லைனுக்கு போனால் லட்சுமணன் மற்றும் வினோத் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒருத்தர் வந்து கீழே அடிபட்டு விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து இந்த கம்பெனியோட ஓனருக்கு வருதுங்க. உடனே வந்து மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த ரூம்க்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி ரூம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அவருடைய கால் வந்து பயங்கரமாக கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு பிறகு தான் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதன் பிறகு வந்து வினோத்தும் அவங்களுடைய நண்பர் அந்த லட்சுமணன் வந்து கதறி அழுகுறாங்க. நம்ம போகணும்னு நம்ம நினச்சோம், நம்ம போக விடாத மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அந்த ரூம்குள்ளே இருந்தாங்க பேசினாங்க. அதை கேட்டுட்டாங்க அந்த ஆன்மா வந்து இவங்களை போக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக இந்த இருவரில் யாரோ ஒரு நபரை வந்து கீழே உழுக்காட்டி இருக்குது. அதுக்கு மீறி அந்த ஆன்மாவை நினச்சி இவங்க இருவருக்குமே வந்து கொலையை நடிக்க போயிடுச்சு. நம்மளை வந்து இப்படி போக விடாம தடுக்குது அப்படின்னா வந்து அதோட டார்கெட் வந்து நம்மளை போட்டு தடுறதா தான் இருக்கும். அதனால இந்த ரூமை விட்டு நம்மளால எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி வேதனையோட வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதன் பிறகு அவங்களுடைய ஓனர்கிட்ட மறுபடியும் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருமே வந்து மறுபடியும் ரூமை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரே தவிர ரூம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேரும் இங்கே இருந்தோம்னா உசுருக்கே ஆபத்தாயிரும், அதனால யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்து நம்ம கிளம்பி போகிறதாண்டா நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. ஏன்னா ஒரு 2 மணி 3 மணி கடந்துச்சுன்னா அந்த மாஸ்டர் இவங்களை தேடி வந்துட்டு லைனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுப்புவார். அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும்டா அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி துணிகள் எல்லாமே வந்து மடிச்சு வச்சுட்டு இவங்க வந்து பாத்ரூம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வினோத் அப்படின்றவர் வந்து அந்த பாத்ரூம்குள்ள நுழையிறாருங்க. அப்படி நுழைஞ்சவர் தாங்க திடீர்னு ஐயோன்னு கத்துறாரு. கத்துனா சத்தத்தை கட்டு டக்குன்னு வந்து இவங்க பக்கத்தில் நெருங்கி போறாருங்க லட்சுமணன். உள்ள போய் பார்த்தா அவருடைய நண்பர் வினோத் வந்து அப்படி கீழே வந்து மயங்கி கிடக்குறாரு. டக்குன்னு அவருடைய முகத்துல இருந்து தண்ணியை அடிச்சு எழுப்பி விட்டுட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லடா பாத்ரூம் போலான்னு உள்ள நுழைஞ்சேன், அதே உருவம் கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து அந்த பாத்ரூம்குள்ள உட்காந்துருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் சொல்றாருங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு லட்சுமணன் வந்து நடுநடுங்கி போயிட்டாருங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்டா, நீ வந்து சத்தம் போட்டேன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வா டக்குன்னு நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்மளுடைய ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுடைய பேக் எடுத்துக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நைட்டோட நைட்டாக வந்து பஸ் ஏறிட்டாங்க இவங்களுடைய ஊருக்கு. அப்படி ஊருக்கு வந்து அன்றைய இரவு இருந்திருக்குங்க. அவங்களுடைய வீட்டில் எல்லாமே சொல்லிட்டாங்க நடந்த விஷயத்தை எல்லாமே. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து வினோத்துக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு அப்படின்றனால வந்து அவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் நீங்கள் போக வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய சித்தப்பா வந்து வண்டி எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வாட்டுக்கு சொல்லாமலாம் நின்றுருப்பீங்க, என்னைய ஃபோன் போட்டு ஏறிட்டு இருக்காங்கடா, என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்களோட சித்தப்பா வந்து காட்டுன்னு திட்டுறாங்க. இந்த 3 பேருமே உன்னாலவே எவ்வளோ பிரச்சனை, நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விடாமல் இந்த மாதிரி ஒரு பேய் இருக்கிற இடத்துல வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு எங்களை வந்து சித்திரவதைப்பட வச்சிட்டியா, நான் எங்களுடைய கண்ணா பாரியா செவந்திருக்கு, நாங்கள் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சியா அப்படின்ற மாதிரி வந்து வேதனையோடு பேசியிருக்காங்க. இதை கேட்டு அவங்களுடைய சித்தப்பா அதுக்கு அடுத்தபடி எதுவுமே பேசாமல் அவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாருங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இதன் பிறகு தாங்க அமானுஷத்தோட ஆட்டமே ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த இருவரும் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்தில் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த 2 பேருமே. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர் வினோத் வந்து காலில் அடிபட்டு இல்லையா, அதனால வந்து வேலைக்கே வராமல் இருந்திருக்காங்க, வீட்டிலேயே தான் இருந்திருக்காரு. இன்னும் அவனுக்கு கால் சரியால போல, நம்ம போய் பார்த்துட்டு இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க, அதாவது வினோத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து யாரோ ஒரு பெண்மணி பேசக்கூடிய சத்தம் வந்து நல்லா கேட்குதுங்க. இது வந்து பகல் நேரம் தாங்க, இரவு நேரம் கிடையாது. என்னடா அது பெண்மணி சத்தம் கேட்குது, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்து யாரோ உறவுமுறை எதுவும் வந்திருப்பாங்க போல, நம்ம வந்து அப்புறமேட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி பேசக்கூடிய வார்த்தை வந்து அப்படியுமே நல்லா இங்கிலீஷாக இருக்குது. என்னடா அது இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தெரியுது, சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா, நம்ம பக்கத்தில் போய் பார்த்துருவோம்டா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேருமே வந்து தயங்கி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க இருவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன காரணம்னா அந்த பெண்மணி குரலில் வந்து பேசியிருக்கிறது வந்து வேற யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய நண்பரான வினோத் தான். அப்படி அந்த வினோத் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முக கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி முன்னாடி இருந்துக்கிட்டு பெண்மணி வயசுல பேசிட்டு இருக்காருங்க. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஓன்னு அழுகுறாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஊருக்கு வந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமா இந்த வினோத் அப்படின்றவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையாங்க. கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு வித்தியாசமா பெண்மணியோட குரல்ல பேசுறது, அதன் பிறகு யாராவது பக்கத்துல வந்து நெருங்கி வந்தாங்கன்னா வந்து பேசாம இருக்கிறது, பசங்க யாராவது நெருங்கி வந்தாங்கன்னா அவங்களை டச் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்க இருவருக்குமே வந்து ஒண்ணுமே புரியலங்க. அதன் பிறகு இவங்க இருவருமே வந்து அவருடைய நண்பர் வினோத் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, வீட்டில் எல்லாரும் சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோள்பட்டையை போட்டு குலுக்கியிருக்காங்க. அதன் பிறகு வந்து அதெல்லாம் கிடையாது, நான் எப்பயும் போலதான் இருக்கேன், இவங்க தான் தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் பெண்மணி வாசல தாங்க பேசியிருக்காரு. இவனுக்கு தொண்டையில ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறாமா, வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவர் கூட்டிக்கிட்டு வாடா நம்ம வெளியே போய்ட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து வெளியே கிளம்பியிருக்காங்க. அப்படி வெளியே கிளம்பி எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்துல வந்து ஒரு பட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடம் இருந்திருக்குங்க. சுத்தி வந்து சாவடி மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய வாலிபர்கள் வந்து கூடுவது வழக்கம். அந்த மாதிரி இடத்துல தாங்க அவங்களுடைய நண்பர் வந்து கூட்டிட்டு போய் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குடா, அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது, எவ்வளோ தடவை நம்ம வந்து அந்த கடி உருவத்தை வந்து கண்கூடா பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் யாரு என்ன அப்படின்றது வந்து நமக்கு எதுவுமே தெரியாதடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல உங்களுடைய அந்த பையன் அப்படின்னு பேச வார்த்தையை ஆரம்பிச்சாங்க இல்லையா, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய வினோத்துடைய கண்கள் வந்து அப்படி செவக்க ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த லட்சுமணன் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு, அந்த ஆன்மா யாரு என்னன்னு தெரியல, நம்மளை போட்டு பாடா படிச்சுட்டு இருக்குது, அது மட்டும் என் கண் முன்னாடி வச்சா நான் கொலையை பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. பேசின அடுத்த நிமிஷம் பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய வினோத் வந்து கண்கள் வந்து சவுக்க பல்ல பூரா நரன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருடைய லட்சுமணனுடைய கழுத்தை பிடிச்சி அப்படி நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு.
டேய் நீ ஏன்டா நெரிச்சிட்டு இருக்க, அவனை சொன்னா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ராமரும் பக்கத்துல வந்து தடுத்துட்டு இருக்காருங்க. சுத்தி கூடி இருப்பாங்க இல்லையா அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து நெறி வந்துட்டாங்க. நண்பர்கள் வந்து 3 பேருமே வந்து நல்லா ஒற்றுமையா தானே இருப்பாங்க. திடீர்னு நீ அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை விலக்கி வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வினோத் வந்து சத்தமான ஒரு குரலை வந்து பேசிட்டு அந்த இடத்த தாண்டி இப்படி கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து யார் எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா அவங்கள வந்து நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பெண்மணியோட குரலை பேசிட்டு போயிருக்காருங்க. அப்பதாங்க இந்த ராமருக்கும் லட்சுமணனுக்கும் ஒரு விஷயமே புரிதாட்ட ஆரம்பிச்சிருக்குது. நம்ம கருகர்னு ஒரு கறி வரும் ஒரு பையனை மாதிரி ஒரு ஆன்மாவை பார்த்தோம் இல்லையா, அந்த ஆன்மா தான் நம்மளோட ஃப்ரெண்டை வந்து பொசஸ் பண்ணியிருக்கு போல. அதனாலதான் வந்து பெண்மணி வாய்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்கான், தேவையில்லாத விஷயம்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்குது. இந்த விஷயத்த அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படியா சொல்லி ஆகணுமேடா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போறாங்க, அதாவது விண்ணத்தோட வீட்டுக்கு. அப்படி வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து வெளியே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்களுடைய இந்த சென்னையில் வந்து இவங்க கஷ்டப்பட்டு திரும்பி வந்தாங்க இல்லையா, அது எல்லா காரணமே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து வேலை கஷ்டமாக இருக்குன்றக்காக திரும்பி வரல, அந்த ரூமில் வந்து ஏதோ ஒரு ஆன்மா இருந்துச்சு, அதுதான் எங்களை வந்து பயமுறுத்திடுச்சு. கடைசி நேரத்தில் கூட வினோத் வந்து காலில் அடிபடுறதுக்கான காரணமே வந்து அந்த ஆன்மாவாக தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதை அவங்க எல்லாருமே வந்து கதி கலங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை கேட்ட அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுடைய பையன் வந்து உள்ளதானே இருக்கான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்றக்காக வந்து வேக வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்கங்க. அப்படி ரூம்குள்ளே போகிறப்ப இவங்களுடைய நண்பர்கள் வந்து இவங்க இருவருமே வந்து கூட தாங்க வந்திருக்காங்க. அப்படி 3 பேருமே வந்த பிறகு வந்து ரூம் கதவு வந்து சாத்தியிருக்கு. என்னடா சாத்திட்டு உள்ள என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்கு டக்குன்னு தட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து கதவை வந்து திறந்துட்டாருங்க. திறந்து அடுத்த நிமிஷமே வந்து அவர் எங்கே போய் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட வந்து கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு மூலையான பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் கூணி கூறுன மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. உட்கார்ந்தவர் கையில் ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்காருங்க. அந்த கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையை அறுத்துக்கிற மாதிரி இப்படி ட்ரை பண்ணியிருக்காரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ராமர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவருடைய நண்பருடைய உடம்புல வந்து ஆன்மா தான் பொசஸ் பண்ணிருக்கு, அதனால இவங்ககிட்ட நம்ம என்ன பேசினாலும் ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்துட்டு அவங்க மேலே வீசி விட்டுருவேன், முதல்ல கத்தியை வந்து கீழே போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இவர் சொன்ன அடுத்த நிமிஷமே வினோத் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் உடம்புக்கு பின்னாடி இருந்து கருன்னு கரிய உருவான் அப்படியே தலையை நீட்டி இப்படி எட்டி பார்க்குதுங்க. எட்டி பார்த்த உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வேர்த்து உடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது உடம்புக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு உருவம் நிற்குதே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்ற மாதிரி வந்து திகச்சு போய் அந்த இடத்த வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே வந்து இந்த ராமர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா, கையில வச்சிருக்கக்கூடிய விபூதி எடுத்து அந்த இடத்த வந்து இப்படி வீசுறாருங்க. வீசின உடனே கீச்சன் சத்தம் போட்டுட்டு அந்த கறி ஒரு வந்து அப்படி கிராஸ் பண்ணி வெளியே அப்படி போயிருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணவே வேணாம், நம்ம வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அவங்களோட பையனை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய குலதெய்வ கோயிலான சுடலைமாடன் கோயிலுக்கே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் அவர் வந்து ரிச்சுவல் ஸ்டடி பண்ணுற மாதிரி வந்து உட்கார வச்சிட்டாருங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா இறங்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தொடர்ந்து பூஜை பண்ண பிறகு அந்த ஆன்மா வந்து இவருடைய உடம்புல வந்து ஏறி இருக்குது. ஏறினதுக்கப்புறம் யார் நீ, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பசங்களை போட்டு தொந்தரவு பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடிங்க அதே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் தாங்க, டீ கம்பெனியில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த பையன். இந்த பையனுடைய பேர் வந்து கதிருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு இருந்திருக்கும். இவரோட குடும்பத்துல வந்து சண்டை போட்டுட்டாங்க இந்த டீ கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து கொஞ்சம் திருநங்கை மாதிரி போலங்க. அதனாலே உங்களுடைய அப்பா அம்மா வந்து வேணா நீ வந்து எங்கேயாவது போயிரு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த டீ கம்பெனிக்கு வந்திருக்காரு. அப்படி டீ கம்பெனிக்கு வந்து வேலையெல்லாம் நல்லபடியாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து ஒரு டெய்லர் கடையில் வந்து ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே இவரை வந்து விரும்பி தாங்க பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க இவர் வந்து ஒரு திருநங்கை மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயமே உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குது. அதனால அந்த பொண்ணு வந்து நீ எனக்கு வேணாம்டா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, நீ விலகி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து விலகி போயிருக்காங்க. இதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே வந்து ஒரு வேலைக்கு வந்து ஈடுபடவே இல்லைங்க. ரூம்குள்ளே அடைஞ்சே கிடந்திருக்காரு. அதன் பிறகு வந்து ஒரு என்ன நினச்சாருந்தாங்க, நம்ம வந்து உசுரே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. நம்மளுடைய அப்பா அம்மாவும் நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. நம்ம உயிருக்கு உயிராக நினச்சா காதலிச்சா அந்த பொண்ணுமே வந்து நம்மளை வேணாம் அப்படின்ற மாதிரி வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டா, இனி நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து கூர்மையான ஒரு கத்தி எடுத்து அவருடைய கையிலே நரம்பே கட் பண்ணி விட்டுருக்காருங்க. அதன் பிறகு ரத்தம் வந்து கீறிட்டு வெளியே போய் அவரோட உயிர் வந்து அதே ரூம்ல வந்து போயிடுச்சுங்க. அப்படி போன பிறகு சில நேரங்கள் கழிச்சு தாங்க அவங்களுடைய அந்த கம்பெனியோட ஓனருக்கு அந்த டீ மாஸ்டர் எல்லாருமே வந்து தெரிய வந்திருக்குது. இப்படி நடந்தது எல்லாமே அந்த டீ மாஸ்டருக்கும் அந்த கம்பெனி ஓனருக்கோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. தெரிஞ்சாலுமே வந்து இதை பெருசாகவே எடுத்துக்கல. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த டீ கம்பெனியில் வந்து வேலைக்கு சேருவாங்க இல்லையா பசங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த ரூமை வந்து பிடிச்சி தங்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்குது. அதன் பிறகு வந்து அந்த கம்பெனியில் வந்து யாருமே ரெகுலராக தங்காமல் வந்து ஓடி ஓடி போயிருக்காங்க.
அதே மாதிரி தாங்க இந்த வினோத் மற்றும் இந்த லட்சுமணன் ராமர் இந்த 3 பேருமே வந்து அந்த டீ கம்பெனிக்கு போயிருக்காங்க. அப்படி இந்த ரூமுக்கு போன பிறகு வந்து யாருமே இது வரையும் வரவே இல்லையா, வரவங்க பூரா ஒழுங்காக தங்கினது கிடையாது. இந்த 3 பேர் வந்து 1 மாதம் கிட்டக்க வந்து அங்கே தங்கியிருக்காங்க. அப்படின்றனால வந்து அந்த ஆன்மா பொசஸ் பண்ணி இவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து வந்திருக்குங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஆன்மா வாயிலாகவே வினோத்தோட உடம்புலேருந்தே சொல்லி முடிக்குதுங்க. அதன் பிறகு வந்து ஓன் அழுகுதுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் போச்சு, இவங்களுடைய உடம்புல இருந்து தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ போகிறேன், என்னை துரத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி வேண்டி இருக்குது. ஆனால் அந்த கோயிலுடைய பூசாரி வந்து கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இனிமேல் நீ இந்த உடம்புல வந்து இருக்க முடியாது, உன்னோட இடம் எங்கவோ அங்கேயே நீ போயிரு அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மா வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கிட்ட சத்திய வாக்கு வாங்கி அந்த ஆன்மா வந்து உடம்பை விட்டு பிரிச்சிருக்காருங்க. அதன் பிறகு அந்த கோயிலோட பூசாரி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மாவால் உங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உங்களோட பையனை வினோத் இருக்கார் இல்லையா, அவர் கூட்டிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த வினோத் மற்றும் இந்த ராமர் மற்றும் லட்சுமணன் இருக்கார் இல்லையா, இவங்களோட வாழ்க்கையில அமானுஷத்தால எந்த ஒரு பாதிப்புமே வரலங்க. அதே மாதிரி அந்த கறி உருவம் கண்களுக்கு தென்படுச்சு இல்லையா, அந்த கறி உருவம் கண்களுக்கு இப்ப தென்படுறதே கிடையாதுங்க. அதன் பிறகு இவங்களுடைய சித்தப்பாக்கே ஃபோன் பண்ணி இவங்களோட வீட்டுக்கு நேரடியாக வர சொல்லிட்டாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு சித்தப்பாக்கு வந்து புரிய வந்துருச்சு, நம்மளோட பசங்க எந்த தப்புமே பண்ணல, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீ கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீ கம்பெனி இருக்கார் இல்லையா ஓனர், அவருக்கே ஃபோன் பண்ணி காய்ச்சுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னையா அது ரூம்ல பேய் பிசாசை வச்சுக்கிட்டு எப்படியா ஆளை வந்து வேலைக்கு சேர்க்கிற, முதல்ல அதை வந்து சரி பண்ணு, அதன் பிறகு வந்து யாரா இருந்தாலும் வேலைக்கு சேர்த்துக்கோ, இல்லைன்னா யாரா இருந்தாலுமே வந்து வேலை பார்க்க மாட்டாங்கயா, ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ராமருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்று தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.